வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா இலா ஆখিরিல் ஆயா. ஸதகல்லாஹுல் அலீம். வகால நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கும் அபா துராபின் ரவாஹுல் புகாரியு அவ் கால கமா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது அஹ்லுல் பைத்துகளின் மகிமைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய மகிமைகளை பற்றி இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பானவர்கள், அவருடைய குடும்பத்தார்களும் மிகவும் சிறப்பானவர்கள். நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தினர்கள் எல்லோருமே மிக அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஒரு குடும்ப வாழ்வியல் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி அந்த முன்மாதிரியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மருமகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மாமனார் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த குடும்ப வாழ்வியலை, குடும்ப கட்டமைப்புகளை நமக்கு சொல்லி தந்தவர்கள் அஹ்லுல் பைத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள். ஒரு நல்ல மாமனார் என்பவர் யார்? ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க, தன்னுடைய மக வீட்டுக்கு வராங்க. புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. வரும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. உடனே தன்னுடைய மகள் ஃபாத்திமாட்ட கேட்குறாங்க, எங்க அலியை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதில் வேகமாக போயிட்டாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னவொடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே இருக்காங்கன்னு தேடினாங்க. அப்போ அவங்க மஸ்ஜிது நபவியில் இருந்தாங்க, மஸ்ஜிது நபவியில் படுத்திருந்தாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. அப்பொழுது உள்ள மஸ்ஜிது நபவியெல்லாம் டைல்ஸ் போட்ட, இப்போ உள்ள மாதிரி டைல்ஸ் போட்ட தரை இல்லை, மண் தரைகள் தான். அப்படி படுத்திருக்கும் போது உடம்புலெல்லாம் மண்கள் இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு மேலே உடல்லெல்லாம் மண் இருந்தது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கும் அபா துராபின், இந்த மண்களுடைய தந்தையை எழுந்திருங்கன்னு சொன்னாங்க. மண்களின் தந்தையை எழுந்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இங்கே வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுவை வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. பிள்ளைகளோட பேசினாங்க, சாப்பிட்டார்கள். கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கவே இல்லை, என்ன பிரச்சனைன்றதை கேட்கவே இல்லை. ஒரு நல்ல மாமனார் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கின்றதா, அதை தீர்த்து வைக்கிறேன் என்ற பெயரிலே பிரச்சனைகளை பெரிதாக ஆக்கிவிடாமல், அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டாக்கிவிடாமல், அவர்களுக்கு மத்தியிலே இணக்கமான முறையிலே சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே குடும்ப வாழ்வியல், எப்படி ஒரு குடும்ப வாழ்வியல் இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து அவர்கள் இபாதத்திலே எடுத்த கவனம், அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துயரங்கள் இருந்த போதிலும்
அவர்கள் எந்த நேரத்திலும் இபாதத்திலே சோடை போனது கிடையாது, இபாதத்திலே பின்தங்கியது கிடையாது. அவ்வளவு வேலைகள், அவ்வளவு கடினமான வேலைகள் இருந்த போதுமே கூட அல்லாஹ்வை என்றைக்கும் அவர்கள் மறந்தது கிடையாது. எனவே நாமும் அதை போல நல்ல விஷயங்களை, நல்ல இபாதத்துகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எவ்வளோ நபர்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையிலேயே நம்முடைய கவனங்களை செலுத்துகிறார்களே ஒழிய மறுமையினுடைய வாழ்க்கையின் பக்கமும் மறுமையினுடைய சிந்தனையின் பக்கமும் அவர்கள் சற்று பின்தங்கியே இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய குடும்பம் எப்பொழுதுமே சரி மறுமையினுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும், இறைவனுடைய சிந்தனையிலே நம்மளுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்திலே உள்ள நபர்கள் எப்படி நல்ல முறையில் வாழ்ந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் எப்படி அழகான முறையில் இருந்தார்களோ, அதை போல நாம் நல்ல ஒரு அழகான குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் ஆக்குவானாக. மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.